ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நம்ம இப்போ வந்து தனிவட்டி சம் எப்படி போடுறது, அதனுடைய ஃபார்முலா எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனிவட்டி சம் போடணும்னா அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சதும் போட முடியும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தனிவட்டிக்கான ஃபார்முலா. தனிவட்டி எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. எஸ்ஐனா தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பினா அசல், என்னா காலம், ஆர்னா இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. அசலுக்கான ஃபார்முலா P ஈக்குவல் டு SI இன்ட்டு 100 டிவைடட் பை N இன்ட்டு R. காலம் N SI இன்ட்டு 100 டிவைடட் பை P இன்ட்டு R. வட்டி விகிதம் R ஈக்குவல் டு SI இன்ட்டு 100 டிவைடட் பை P இன்ட்டு N. இதுதான் வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுலேயே மொத்த தொகையே கண்டுபிடிக்கணும்னா அசலையும் தனி வட்டியும் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு மொத்த தொகை A கிடைச்சிடும். இதே தனிவட்டி எஸ்ஐ மட்டும் நமக்கு வேணும்னா அசல்லும் மொத்த தொகையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தனிவட்டி எஸ்ஐ கிடைச்சிரும். அடுத்து அசல் பி மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா மொத்த தொகையில இருந்து தனிவட்டியை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அசல் கிடைச்சிரும். அதாவது எஸ்ஐனா தனிவட்டி, பினா அசல், என்னா காலம், ஆர் வட்டி வீதம், ஏனா மொத்த தொகை. இதுதான் தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. இதுக்கப்புறம் நம்ம சம் பார்க்கலாம். இப்போ தனிவட்டி சம்முக்கான ஃபார்முலா எப்படின்னு பார்த்தோம். இப்போ தனிவட்டி சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் கவனிங்க. அசல் ரூ 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு தடவை நோட் பண்ணுங்க. அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல இருந்து அசல் P ஈக்குவல் டு 5000. அடுத்து N என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகளா, அப்ப 5 ஆண்டுகள். R 10% கொடுத்துருக்காங்களா. இப்ப இதுல வந்து ஆப்ஷன் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, A 3500, B 5000, C 2500, D 2000 சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம இதுல இப்ப எப்படி இது போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR பை 100. இப்ப அசல் என்ன கொடுத்துருக்காங்க, 5000. N வந்து 5, R 10 வகுத்தல் 100. இப்போ இதுல இருந்து எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்படி இதை அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிட்டோமா. இப்ப 50 பெருக்கல் 5 பெருக்கல் 10, 50 பெருக்கல் 5 50. இப்ப 50 இன்ட்டு பண்ணணும். 5 25, 2 சைபரை அப்படியே போட்டுவாங்க. 2500. இப்ப எஸ்ஐ தனி வட்டி எவ்வளவு, எஸ்ஐ தனி வட்டி எவ்வளவு, 2500. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். ஆப்ஷன்ஸ்ல எங்க 2500 இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி 2500. இது டிக் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப ரெண்டாவது சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரூபாய் 20000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க. போட்ட சம் வந்து ஆண்டுகள் கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல வந்து 3 மாதங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அசல் எவ்வளவு, P 20000 ரூபாய். 3 மாதங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. N ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்களா, அதனால 3/12 நம்ம போட்டுக்கிறோம். R வந்து 5%. இப்ப ஃபார்முலா என்ன, தனி வட்டிக்கான ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR பை 100 ஈக்குவல் டு, இப்ப P அசல் எவ்வளவு, 20000. N வந்து 3/12, R 5. இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாம். 1 3 3, 4 3 12, 1 நாங் 4, 5 நாங் 20, இந்த 0. இப்ப 50 பெருக்கல் 5, 5 25, 250. எஸ் ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன, SI ஈக்குவல் டு 250. இப்ப ஆப்ஷன்ல வந்து 250, 100, 125, 500 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ 250. இதுதான் ஆன்சர்.
தனி வட்டிக்கான அடுத்த சம்மு, ஆண்டுக்கு X% வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு X தனி வட்டியாக கிடைக்க பெறும் அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு தடவை கவனிங்க. ஆண்டுக்கு X% வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு X தனி வட்டியாக கிடைக்க பெறும் அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுல அசல் கேட்டிருக்காங்க. அசல் P தெரியாது. அடுத்து எத்தனை ஆண்டு N X% கொடுத்துருக்காங்க. வட்டி R X, வட்டி R X, ஆண்டு N-ம் Xன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு ஃபார்முலா SI = PNR வகுத்தல் 100. இப்ப SI என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, இங்க நமக்கு SI-யும் Xன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டும் X% கொடுத்துருக்காங்க. ஆண்டுகளும் X ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு Xன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப அசல் P கேட்கறாங்க. இப்ப ஃபார்முலா என்ன? SI = PNR/100. இப்ப SI என்ன? X × P × X × X வகுத்தல் 100. சரிங்களா? இப்ப X × 100 இது இப்படியே மேல போயிடும். X × X = P. X-க்கு X-ஐயும் அடிச்சிட்டோம்னா இப்ப P = 100 வகுத்தல் X. இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு? சம்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பின்வருவனவற்றில் எது ரூ. 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும் கேட்டிருக்காங்க. அதாவது பின்வருவனவற்றில் எது ரூ. 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 700, 500, 150, 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI = PNR/100. இப்ப அசல் என்ன இதுல சொல்லியிருக்காங்க? 1000. N என்ன சொல்லிக்கிறாங்க? ஓராண்டு. அப்போ 1. R 10% கொடுத்துருக்காங்க. இப்ப SI = அசல் எவ்வளவு? 1000 × N என்ன? 1 × R 10 வகுத்தல் 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடுறோமா? இப்ப 10 1 இன்ட்டு பண்ணோம்னா 10. மறுபடி 10 10 இன்ட்டு பண்ணோம்னா 100. அப்ப SI = 100. ஆப்ஷன் எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் D 100. இப்ப பின்வருவனவற்றில் எது ரூ. 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் D 100.